Hi all, today 13th September 2025 இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ. இந்த வீடியோல பிபனாசி லெவலை பேஸ் பண்ணி நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கிறோம் அப்படிங்கிறத இங்க நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னு பேங்க் நிஃப்டி வந்து 200 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவா இருந்தது ப்ரீ மார்க்கெட்ல. ஸோ இதை தான் நான் வந்து கேப் அப் ஆகி டவுன் ஆகும் அப்படின்னு 4 விதமான மார்க்கெட் இருக்கு. கேப் அப், கேப் டவுனு, இல்ல கேப் அப் ஆகி டவுன் ஆகும், இல்ல கேப் டவுன் ஆகி அப் ஆகும். ஸோ அதுக்கான ரீசனை இங்க பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் கேண்டில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனோடனே அங்க வந்து 200 EMA 20 EMA கிராஸ் ஓவர் நடக்கல. அப்படி நடந்தாலுமே மேல பிபனாசியோட 100% இருக்கிறதுனால மார்க்கெட் மேல் நோக்கி போகாது. இன்கேஸ் அப்படியே மேல் நோக்கி போனாலுமே அங்க எஸ்டர்டே ஹை R1 127% எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்கு. தட் மீன்ஸ் மார்க்கெட் கோயிங் டு பி டவுன். அப்ப அந்த ஃபோர்த் கேண்டில்ல பாத்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா மேல போயிட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அது வந்து எஸ்டர்டே ஹைல R1ஓட சேர்ந்து இருக்கிறப்ப கிடைச்சிருக்கு. அப்படின்னா இந்த மார்க்கெட் வந்து கோயிங் டு பி டவுன் அப்படின்றத பிபனாசி லெவல்ல நமக்கு ஷோ பண்ணுது. ஸோ அங்க ஆரம்பிச்ச மார்க்கெட் கிட்டத்தட்ட 150 பாயிண்ட்ஸ் டவுன் சைடு ஃபால் ஆயிருக்கு. ஸோ இது பிபனாசி லெவல்ல பேஸ் பண்ணி தான் இது நடந்துகிட்டே இருக்கு. ஸோ 100% பிரேக் பண்ணோன்னு மார்க்கெட் கீழ் நோக்கி வரும். ஸோ இந்த மார்க்கெட் இந்த மாதிரி எல்லாருமே ஒரு கேப் அப் நடக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகுதுன்னு மைண்ட் செட் வச்சு எல்லாருமே மேல போயிருப்பாங்க. மார்க்கெட் என்ன ஆகும், கீழே வந்துடும். அப்ப இந்த லெவல் பேஸ் தான் இது நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற ப்ரூஃபை இங்க நாம காமிக்கிறோம். அதே மாதிரி நிப்டி சைடு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு கால் எடுத்திருக்கு, அதுக்கப்புறம் ரிவர்சல்ல புட் எடுத்திருக்கு. இந்த மார்க்கெட் வந்து கீழ் நோக்கி வந்திருக்கு. ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இங்க பிவோட்டோட சேர்ந்து பிபனாசி லெவல் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த மார்க்கெட் வந்து 38% சேர்ந்து ஒரே நேர்கோட்டில் இருக்கிறதுனால இந்த மார்க்கெட் அதை விட மேல போக முடியல. ஈவன் 23% பிபனாசியோட லீஸ்ட் லெவல். ஸோ அந்த லெவலை போய் டச் பண்ணிடுச்சு. அதை பிரேக் பண்ணா மட்டும்தான் மேல போகும். ஆனா அங்க பிபனாசியோட 0% அங்க ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப மார்க்கெட் அதை விட்டு மேல போனாதான் மார்க்கெட் மேல போகும். அந்த லெவலை விட்டு போகலைன்னா மார்க்கெட் கீழே வந்துடும் அப்படிங்கறதான் இந்த ரூலோட மெயின் இது. ஸோ அங்கேருந்து மார்க்கெட் கீழே இருக்கு. ஸோ எஸ்டர்டேயோ 100% பிரேக் உள்ள வந்துருச்சு. இது வந்து ஒண்ணு கீழ் நோக்கி 52% பாருங்க, இது நோக்கி தான் வரும். சோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நல்லா மைண்ட் செட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஐசிஐசி பேங்க்கும் HDFC பேங்க் அண்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த 3 பேங்க்கும் தான் 70% டெரிவேட்டிவ ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கு. சோ இங்க அந்த மார்க்கெட் மூவ்மெண்ட் எப்படி மூவ் ஆகுதோ அது பேஸ் பண்ணி தான் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை தான் இங்க நம்ம பார்க்குறோம். HDFC பேங்க் ஃபால் ஆகுது, மேல 0% வச்சிருச்சு, கீழே வந்துகிட்டே இருக்கு. அது எது வரைக்கும் வருது அப்படின்னா பிவோட் வரைக்கும் வரும். ஸோ மார்க்கெட் மேலேருந்து கீழே வந்தா பிவோட்டை டச் பண்ணிட்டு அங்கேருந்து ரீட்ரைஸ் ஆகி மேல போகும். அதே தான் ஐசிஐசி பேங்க் கரெக்டா இங்க 127%. ஸோ இது எல்லாமே டவுன் சைட்ல மூவ்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கப்ப இங்க பேங்க் நிப்டியும் அதே இதுதான் நடந்துட்டு இருக்கும். மோஸ்ட்லி HDFCயோட இதுவும் இந்த பேங்க் நிப்டியோட ஃபியூச்சர் இதுவும் ஒரே டைரக்ஷன்ல மூவ் ஆகுறத நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ இன்னைக்கு நாம எவ்வளவு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இங்க நாம பார்க்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுக்கிறோம். இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ. இந்த ட்ரேடு பிபனாசி லெவலோட ட்ரெடிஷனல் பிபனாசி லெவலை பேஸ் பண்ணி இது நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நாம ஷோ பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ நீங்க இந்த பேஜை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ஸோ டெய்லி இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இது ஒரு லேர்னிங் பர்பஸ். ஒரு ட்ரேடை நம்ம எப்படி எடுக்கணும், எந்த மாதிரி லெவல்ஸ்ல நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனை நீங்க கத்துக்கிற ஆரம்பிச்சீங்கன்னா உங்க ட்ரேட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களோட ஜேர்னில. தேங்க்யூ ஆல். நாளைக்கு இன்னொரு ட்ரேடில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன்.